வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தூத்துக்குடியில் ஏற்பட்ட மழை பாதிப்புக்கு ஒரு சல்லி காசு கூட கொடுக்காத பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார் என்று விமர்சித்துள்ள திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவதைப் போல தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வருகிறார் என்றும் விமர்சித்துள்ளார். மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வர மாதிரி வரார். 28ஆம் தேதி வந்தார், இன்னைக்கு வர்றார், அதுக்கு முந்தின வந்தார், தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் வந்து தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது, ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால் நான் கூட்டணியை பொறுத்தவரை பிரதமர் மோடியின் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுடைய விஷனை ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். கூட்டணிக்கு வருபவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது, தேர்தல் ஒன்றும் நாளைக்கே வரப்போவதில்லை என்று தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கூட்டணியை பொறுத்தவரை நம்முடைய நிலைப்பாடு ஓப்பனாக வெளிப்படையாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மோடி ஐயா அவனுடைய லீடர்ஷிப்பை ஏற்றுக்கணும், அவருடைய விஷனை ஏற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு. பட் அதற்கு இன்னும் நேரம் இருக்குது. நமக்கு இன்னும் தேர்தல் வந்து நாளை காலையில் வரப்போகிறது கிடையாதுங்கன்னா இன்னும் நேரம் இருக்குது. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு அடுத்து பெரிய கட்சியாக இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னம் கொடுக்காமல் திட்டமிட்டு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் தனக்கு நடந்த அநீதியை எதிர்த்து உச்சநீதிமன்றம் செல்வேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போ இருக்கிறதுலே தனித்துவ இண்டிவிஜுவல் பார்ட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுக அதிமுகவுக்கு அப்புறம் நான் தான். இதை கன்சிடரே பண்ணாமல் முதல்ல மனு கொடுத்தாருன்றாங்க. உச்சநீதிமன்றம் போவேன், போய் கேட்பேன். அது நான் இதுக்கு சண்டை செய்கிறேங்கிறது எல்லாரும் தெரியணும்ல, எனக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்குங்கிறது தெரியணும்ல. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 40 தொகுதிகளிலும் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் தோற்கடிக்க வேண்டும் என செல்லூர் ராஜு கூறியுள்ளார். போராடுவதற்கென்றே உள்ள கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுகவின் 2 சீட்டுக்காக கட்சியை அடமானம் வைத்துவிட்டார்கள் என்றும் பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் திமுக கூட்டணியை தோற்கடிக்கணும். இப்ப எத்தனை எதிர்கட்சி இருக்கு? போராட்டத்துக்கே பிறந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இங்க கூட நிறைய பேர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க கூட சில பேர் இருக்காங்க. எப்படித்தான் இருக்காங்கன்னு தெரியல. கட்சியை அடமானம் வச்சுட்டாங்க. திமுக 2 சீட்டா எப்படி இருந்த கம்யூனிஸ்ட் எப்படி ஆயிடுச்சு? இப்படிப்பட்ட கட்சியோட போய் கூட்டணி போறதுக்கு, கூட்டணி வைக்கிறதுக்கு வெக்கம் மானம் ரோசம் இல்லையா? நீ தமிழர்களா? இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, போடுவீங்களாமா? நீங்க போடுவீங்களா? ஓடக்கூடாது. நீங்க போட மாட்டீங்க, பக்கத்துல சொல்லணும். இளைஞர்கள்லாம் நம் வாழ்க்கையை கெடுக்கின்ற அந்த ஆட்சி இருக்கக்கூடாது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.